தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வேத வசனத்தை வாசிக்கலாம். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதல். வனாந்தரத்திலே பட்டயத்துக்கு தப்பினவர்களுக்கு அவர்களுக்கு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். பட்டயத்துக்கு அநேகர் மாண்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் தப்புவித்தார். கர்த்தர் பட்டயத்துக்கு நீங்களாக்கினார். அவ்விதமாய் ஆலயத்தில் வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் எல்லா தீங்குக்கும் விலைக்கு கர்த்தர் பாதுகாப்பாராக. அடுத்தபடியாக என்னாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33 முதல் 36 வரை நான் வாசித்த வேளையில தேவனுடைய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படி அவர்களுக்கு முன் சென்றதாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியிலே ஆரோனுடைய துளிர்த்த கோல், தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய சமூக தப்பங்கள் அதில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய வார்த்தை என்கிற பகுதியாக நாம் இந்த நாட்களில் அதனுடைய பிரிவாய் தியானித்து வருகிறோம். போன வாரத்திலே வேத புஸ்தகத்தில இருந்து நாம் சில வேத வசனங்களை வாசிக்க தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த காலை வேளையில லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 47 முதல் தொடர்ந்துள்ள சில வேத வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை என்கிற அந்த பகுதியை ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியில் கற்பலகைகள், தேவனுடைய வார்த்தை இருந்தது. அதை மையமாக வைத்து இந்த பகுதியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு. மொத்தமே வசனத்தினுடைய பாயிண்டே மாறும். பார்த்து தெளிவா வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை தூக்கி ஆரம்பத்துல இருந்து வாசிக்கலாம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாம போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு. அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆண்டவரிடத்தில் வந்து வார்த்தையை கேட்கிறோமா, இல்லாம கடமைக்காய் வார்த்தைகளை கேட்கிறோமா? இந்த காலை வேளையில இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்கிற மனுஷன். அல்லேலூயா. என்னிடத்தில். அப்போ இயேசுவினிடத்தில் வந்தா அவர்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? வெறுமையாய் அனுப்பவே மாட்டாரு. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பாதத்தில், தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற என்கிற உணர்வு யாருக்கு இருக்கிறதோ அவர்களை என் கர்த்தர் வெறுமையாய் அனுப்பவே மாட்டார்.
என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகள். அப்போ மனுஷனுடைய வார்த்தைகள் உண்டு, சாத்தானுடைய வார்த்தைகள் உண்டு, அகங்காரியின் வார்த்தைகள் உண்டு, இனி எரிச்சல் வார்த்தைகள் உண்டு, பொறாமையின் வார்த்தைகள் உண்டு, பெருமையின் வார்த்தைகள் உண்டு, தேவனுடைய வார்த்தையும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுடைய வார்த்தையை யார் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி. ஆகையினாலதான் போன வாரத்துல நம்ம தியானித்தோம், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். அப்போ யாரை கர்த்தர் நோக்கி பார்ப்பார்? வசனத்துக்கு நடுங்குகிற வசனத்தை கேட்கும்போ நம்ம இந்த வாரம் முழுவதும் பல யாத்திரைகள் போனோம், பல காரியங்கள் பல இடங்கள்ல நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய, கைகாரியம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. ஆனா இந்த வசனத்தை வாழ்க்கையோடு வைத்து இந்த வசனத்திலே நிலை நின்று தெய்வ பயத்தோடு செய்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. இந்த காலையில வசனத்துக்கு நடுங்குகிற, வசனத்துக்கு பயப்படுகிற, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற, வசனத்துக்கு உங்களை கர்த்தரோடு இணைக்கிற அந்த அனுபவம் இருக்குன்னு சொன்னா ஆண்டவரை நீங்க தேடும்போ கர்த்தரும் உங்களை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால வசனத்துக்கு பயப்படுங்க, வசனத்துக்கு நடுங்குங்க, வசனத்தோடு வாழ்க்கை இணைத்துக் கொள்ளுங்க. வசனமும் நீங்களும், வசனமும் நீங்களும் சொல்லும்போ கர்த்தரும் நீங்களும் ஒன்றாய் இணைந்து பிரயாணம் பண்ணும்போது அதன் நடுவில் என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு பரிகாரியாய் இருப்பார். தலைக்கு மேல கைகளை தட்டி இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு நமக்கு பரிகாரியாய் இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை அசந்து போகாது, ஆடி போகாது, அது உறுதியாய் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. ஆகையினால போன வாரத்துல சிந்தித்தோம், வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர், வசனத்தை அனுப்பி. அப்போ வசனத்துக்கு இருக்கிற வல்லமை மனுஷனுடைய வார்த்தையை விட அதிவேகமாய் அது பாய்ந்து செல்லும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரே வார்த்தை தான், உன் வேலைக்காரன் சுகமான போயிட்டே இரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே ஆண்டவர் சொல்லல. அப்படியே அங்கே நடந்தது. அந்த வேலையை, சமயத்தை பார்க்கிறான், போய் கேட்கிறான், எப்பொழுது அந்த வேலைக்காரன் சுகமானான்? இத்தனா மணி வேலை. அந்த வேலை தான் ஆண்டவர் என்னோடு பேசினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலையில ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் இருக்கிறதா தெய்வ ஜனங்களே? ஆண்டவரோடு பயபக்தியோடு, தெய்வ பயத்தோடு ஆண்டவரோடு நீங்க பேசுனீங்கன்னா உங்க காரியத்தை அவர் பரிகாரம் செய்வார். அல்லேலூயா. நீங்க பல காரியங்களுக்கு நம்ம பல இடங்கள்ல ராப்பகலா ஓடுகிறோம், ராப்பகலா உழைக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னால தெய்வ சமூகத்துல அந்த காரியத்துக்கு நாட்களாகலாம், வாரங்களாகலாம், மாதங்களாகலாம், வருஷங்களாகலாம் முழங்கால் படி போட்டு நாம் அந்த காரியத்திற்காய் ஜெபித்திருப்போம் என்று சொன்னால் நடக்கிறது என்னவென்பது நம்முடைய கண்களுக்கு தெரியாது, நம்முடைய சிந்தைக்கு தெரியாது. நம்முடைய செவி கேட்டு அறிவதை விட மேலான காரியத்தை கர்த்தர் இந்த நாட்களில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதிலே சொல்லுகிறது, என்னிடத்தில் வந்து, என்னிடத்தில் வந்து. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? வசனத்தின்படி கீழ்ப்படியாம, எல்லாரும் வசனத்தை தெளிவா கேளுங்க, வசனத்தின்படி கீழ்ப்படியாம, வசனத்தின்படி வாழாம, வசனத்தின்படி ஆண்டவரை கனம் பண்ணாமல், வசனத்தின்படி கர்த்தரை உயர்த்தாமல், தெய்வமே தெய்வமே கூப்பிடுகிறதுல ஒரு பலனை அனுபவிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அனுபவிக்கலாம், ஒருவேளை இந்த உலகத்துக்குரிய கொஞ்சம் காரியங்களை சாதிக்கலாம், மற்றவர்கள் மத்தியில கர்த்தர் தந்தாரு தந்தாருன்னு நம்ம சொல்லலாம். ஆனா கடைசியில நம்ம ஏமாந்து போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆகையினாலதான் இயேசு சொன்னார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவனை கொடுக்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்கள். அப்போ அழிந்து போகிறோம் இருக்கிறது, நித்தியத்துக்குரிய இருக்கிறது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அப்போ காணப்படுகிற சுகம், காணப்படுகிற சௌந்தரியம், காணப்படுகிற ஆசீர்வாதம், இது நமக்கு தேவை, இது நமக்கு தேவை. இது தற்காலிகமானது, ஆனால் நிரந்தரமான நித்திய சந்தோஷத்தை ஒன்றை கற்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய லட்சியம், நம்ம பாடும்போ நம்முடைய பெயர் வெளியே வரணும்னு பாடக்கூடாது. ஜெபிக்கும் போது என்னுடைய பெயர் 10 பேர் உச்சரிக்கணும்னு ஜெபிக்க கூடாது. ஆராதிக்கும் போது ரொம்ப நேரம் நான் ஆராதித்தேன்னு நினைக்க கூடாது. தெய்வம் நம்ம கனம் பண்ணணும் என்கிற நிறைவோடு செய்ய வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஒருத்தன் சொன்னான்ல, நான் உபவாசம் பண்றேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் தசமபாகம் கொடுக்கிறேன். இதெல்லாம் தவறுதல் அல்ல, இதெல்லாம் நேர்த்தியாய் நேர்மையாய் செய்ய வேண்டியது. ஆனால் அவனுடைய இருதயத்தின் மேட்டிமை ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வரவில்லை. அல்லேலூயா. இருதயத்தின் எண்ணம் அவனுடைய வாழ்க்கையை மட்டு போட வைத்தது. தேவனுக்கும் அவனுக்கும் அவனுடைய எண்ணம் விரிசலை உண்டாக்குனது. தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவை அவனுடைய எண்ணம் துண்டித்து போட்டது. இந்த காலை வேளையில என்னை கேட்கிற தெய்வ சபையே, நம்முடைய எண்ணம் நம்முடைய தெய்வீக சந்தோஷத்தை, தெய்வீக நன்மையை, தெய்வீக ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதா இருக்கக்கூடாது. அந்த ஆயக்காரன் தூரத்துல நின்று கொண்டு வேற ஒண்ணும் சொல்லல, ஆண்டவரே பாவியாய் என் மேல், பாவியாய் என் மேல், வானத்துக்கு நேராய் தன் தலையை தூக்குவதற்கோ பார்ப்பதற்கு கூட சொல்றான், நான் தகுதியில் ஆண்டவரை, என் வாழ்க்கையில எனக்கு ஒரு இரக்கம் செய்ய மாட்டீரா, நான் தகுதியற்றவர் ஆண்டவரை, மற்றவன் எல்லா தகுதியும் என்னிடத்துல இருக்கிறதுன்னு சொன்னான். ஆனா தகுதியை பார்த்து கிரியை செய்கிறவர் அல்ல, ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. யவீர் வருகிறான். ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தான் ஜனங்கள் ஆராதிப்பதற்கு. யவீர் வரும்போ சீஷர்கள் சொல்றாங்க, பக்கத்துல நிக்கிறவங்க சொல்றாங்க, ஆண்டவரே இவனுக்கு நம்ம நன்மை செய்வதற்கு தகுதி பெற்றிருக்கிறோம். காரணம் அவன் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தான். அவன் சொல்றான், என் பிள்ளை மரண அவஸ்தையை இருக்காண்டவரை வந்து உதவி செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். நான் எல்லாம் பண்ணனேன், இனி நான் இவ்வளவு தாழ்ந்து கேட்கணுமா என்கிற எண்ணம் ஒருவேளை வந்திருக்கலாம். நம்ம எவ்வளவு செய்தாலும் செய்கிறத விட்டுருங்க, கர்த்தரோடு தாழ்ந்து அப்பாவனுடைய பாதத்தை பிடிங்க. பைபிள் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவருடைய பாதத்தை என்ன செய்யணுமா, அனுதினமும் முத்தம் செய்யணுமா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிமோனுடைய வீட்டுல இயேசுவை விருந்துக்கு கூப்பிட்டாங்க. விருந்துக்கு கூப்பிட்ட வேளையில அவர் பந்தி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, சாப்பிடுவதற்குரிய வேலை. ஒரு சகோதரி ஒரு வெண்கல் பரணி நிறைய நளதம் என்கிற விலையேற பெற்றதை கொண்டு வந்து உடைச்சு அவருடைய சிரசுல ஊத்திட்டு அவளுடைய தலை முடியினால் அவருடைய பாதத்தை கண்ணீரோடு துடைத்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல சிந்திச்சு பேசினாங்க. இயேசு சொன்னாரு, அவள் செய்தது இந்த உலகம் உள்ள நாள் வரை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் மேல இருக்கும்போ அவ தரையில இருக்கிறா. பாருங்க, பதவி இருக்கிறதுனால, இங்க கவனிங்க விசுவாசிகள், இங்க கவனிங்க, உங்க பதவி இருக்கிறதுனால, உங்க பதவி அந்தஸ்து இருக்கிறதுனால, நீங்க உயர் கல்வி படிச்சதுனால, உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறதுனால, அதிக சம்பளம் வாங்குகிறதுனால தேவனுடைய தயவை நீங்க அனுபவிக்க முடியாது. நீங்க தாழ்மையோடு அந்த சகோதரியனுடைய நல்ல பங்க
பாருங்க, நல்ல ஒரு எல்லாரும் சொல்றாங்க, இது என்ன, இது வீண் செலவு, இது 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே, கர்த்தருக்காய் கர்த்தருடைய ஊழியத்துக்காய் கைமாறு கருதாம சிலர் செய்யும்போ சில எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளால அப்படியே பின்னிட்டு திரும்ப ஆரம்பிக்கும். சில எண்ணங்கள், இதெல்லாம் நம்ம கொடுக்கணுமா, இதெல்லாம் கொடுத்தா எப்படி இருக்கும், இது கொடுத்தா இவங்க ஒண்ணு நம்ம வருமானத்தை அறிஞ்சிருவாங்களே, இது ஒருவேளை வேற எண்ணம் வந்துருமே. இல்லவே இல்லை, நம்ம நினைக்கிறது தப்பான கண்ணோட்டம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவங்க சொல்ற அவங்களுக்குள்ளே பேசி கொள்ளுகிறாங்க. ஏன் ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் இந்த ஸ்திரியை தொந்தரவு செய்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அந்த சுவிசேஷங்களை மாறி மாறி வாசிக்கும்போ அதுல சொல்லப்பட்டிருக்கு, அவ தரையில உட்கார்ந்து இருக்காயா, பாதத்துல உட்கார்ந்து இருக்கா. மரியாள் தன்னை விட்டு நல்ல பங்கை தெரிந்தெடுக்க பாதத்துல இருந்தா. இப்ப இந்த நளதம் என்கிற இந்த தைலத்தை உடைச்சு ஊத்திட்டு அவளும் பாதத்துல இருக்கிறா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அன்னாலும் கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்த ஆலயத்துல நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்துல இருப்போம்னு சொன்னா ஒரு நாளைக்கும் கர்த்தர் நம்மை வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாள் கர்த்தர் வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அதிலே சொல்லுகிறது, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பிடுகிறேன் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆண்டவரிடத்துல வந்து வசனத்தை கேட்டு வசனத்தின்படி வாழ்கிறவர்களை எப்படி நான் அதை வெளிப்படுத்துவேன்? இயேசு சொல்றாரு பாருங்க, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பிடுகிறேன். ஆழமாய் தோண்டணும், ஆழமா தோண்டணும், கற்பாறை வர தோண்டி அதுல அஸ்திபாரத்தை போடணுமா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அல்ப லாபம் பெருஞ்சேதம். சிலரு வீடு வைக்கும்போ ஏதோ ஒரு கட்டடத்தை கட்டும் போது என்ன செய்வாங்க தெரியுமா? தேவையில்லை லைட் எல்லாம் பண்ணுங்க, இல்லைன்னா இப்ப கட் ஆகும். பிரைஸ் தி லார்ட். 1 2 3 ஓகே போதும், கவனிங்க. அப்போ ஆழமாய் தோண்டி, நான் இந்த வசனத்தை வாசித்து ஏற்கனவே இது செய்தி 10வது மாசம் 10ஆம் தேதி ஆயத்தப்படுத்தின செய்தி. அப்போ அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னால வரை கேட்கதா உங்களுக்கு சத்தம்? ஓரளவு சரி, கொஞ்சம் நாள் கூட அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அடுத்த கர்த்தர் நல்ல நிலைக்கு கொண்டு வருவாரு, அதனால சகிப்போம் கொஞ்ச நாள். பிரைஸ் தி லார்ட். உங்க கவனம் கூர்மையா இருந்தா தான் பின்னால வரை கேட்கும். அதுல சொல்லுகிறது, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு. நம்ம போடுகிறது கொஞ்சமா போட்டாலும் பெருசா போட்டாலும் அஸ்திபாரத்தை பலமா போடணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வீடு கட்டினவங்களுக்கு இனி இது ஒத்து போகாது. வீடு வைக்காதவங்களுக்கு நான் சொல்றேன், எப்போ அஸ்திபாரம் போட்டாலும் நீங்க ஜஸ்ட் ஒரு ஆகிறதுக்கு கூட ஒரு 10 இல்லைன்னா 15,000 ரூபாய் கூட தான் ஆகும். 1 இல்லைன்னா 2 டம்போ கல்லு, ஒரு 5 பேருக்கு வேலை கூலி. செய்கிறத பலமா நல்லா செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு செய்வோம், நாளைக்கு நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, இல்ல ஜீவனோடு இருக்கும்போது நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நம்ம மட்டு போடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நம்மளை நாமே மட்டு போடக்கூடாது. நம்ம இப்போ எப்படியாவது ஒண்ணு போட்டு வைப்போம், பிறகுன்னு சொன்னா பிறகு அஸ்திபாரத்தை யாராலுமே என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. பிறகு நீங்க நல்லபடியா மேல ஒரு மாடியோ இல்ல 2 மாடியோ எவ்வளவு கர்த்தர் தருகிறாரோ செய்யணும்னு நினைச்சா பிறகு நம்ம துக்கப்படுவோம். ஆகையினால அஸ்திபாரம் போடும் போது ஆழமாய் தோண்டி அதுல நீங்க பலமா போடணும். பூமிக்கு உரிய ஒரு கட்டிடம் நிற்பதற்கு ஒரு அஸ்திபாரம் வேண்டுமானால், ஒரு விசுவாசி கிறிஸ்துவில் கிருபையில் நிலைத்திருப்பதற்கு கிறிஸ்துவுக்குள்ளால ஒரு அஸ்திபாரம் உங்களுக்கு தேவை.
அல்லேலூயா. ஒரு அஸ்திபாரம் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் கட்டி எழுப்பப்பட, கிறிஸ்துவுக்குள் உங்க வாழ்க்கை நிலைத்திருக்க, ஒரு நாள் 2 நாள்ல முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. யுகாயுக காலம், தலைமுறை தலைமுறையாய் அழிவில்லாத ஒரு ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கை. ஆகையினால அந்த வாழ்க்கைக்காய் உங்களுடைய கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி கட்டப்படுவது அது நிரந்தரமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாதாரணமா அற்பமா கொஞ்ச நாள் ஜபம் பண்ணி ஆராதிச்சு ஒரு சுகம் வாண்டிட்டு போகிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. வியாதிகள் வரும், போராட்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். அந்த வசனத்துல சொல்லி இருக்கிறது, கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெருவெள்ளம் வந்தது. பாருங்க, விசுவாசிக்கு போராட்டம் இல்லையான்னு கேட்பீங்க. பெருவெள்ளம் வந்தது. பெருவெள்ளம் வந்தது, நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும். அப்போ பெருவெள்ளம் வருது, நீரோட்டம் அந்த மோதியம். இங்க இருக்கிற விசுவாசிகளுக்கும் முன்ன நிக்கிற ஊழியக்காரனுக்கும் பெரு வெள்ளமும் நீரோட்டமும் அனுதினமும் மோதிக்கொண்டே இருக்கும். கையால உயர்த்தி கத்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வாழ்க்கையில என்னைக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனை முடியும், என்னைக்கு ஆண்டவரே இந்த சோதனை காலம் தீரும். அருமையான ஆத்மாவே, சோதனை காலத்தில் தப்புவிக்கும்படி கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரானால் அது நமக்கு போதுமானது. சோதனை கண்டு ஓடாதங்க. சோதனை காலத்துல கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்த அதுவே போதும். ஆமென். அல்லேலூயா. பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும். என்ன செய்யல அந்த வீடு? மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. கையால உயர்த்தி சொல்லுங்க, அசைந்து கொண்டது போதும் ஆண்டவரே. இன்னையில இருந்து உம்முடைய வசனத்தை கேட்டு அசைக்க கூடாதபடி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பான்னு சொல்லும்போ ஒரு உறுதியான திட அஸ்திபாரமான கிறிஸ்துவின் மேல் நம்முடைய ஒன்று அடிகளை உறுதிப்படுத்தி கொண்டு நாட்கள்ல இருப்போமானால். ஆகையினால் பவுல் சொன்னாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. நமக்கு அந்த அறிவு வேணும். நாம் விசுவாசித்திருக்கிறவர், நாம் பாடுகிறது, நான் ஜெபிக்கிறது, நான் ஆராதிக்கிறது, நான் துதிக்கிறது யாருன்னு சொல்லி நான் அதை நன்கு அறிந்திருக்கிறேன். ஆகையினால இந்த பிரச்சனை அல்ல, இதுக்கு மேல ஒரு பிரச்சனை வந்தாலும் என்னை அசைக்காதபடி கர்த்தர் என்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில வேளை தடுமாற்றம் போல வரும், பயமுறுத்துகிறது போல வரும். அழிந்தோம். சிஷ்யர்கள் சொன்னாங்களே, மடிந்து போகிறோம் ஐயரே, மடிந்து போகிறோம், எங்களை காப்பாற்றும். அந்த நிலைமை கூட வரலாம், ஆனா மடிந்து போகாம நம்மை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு சொன்னார், அவங்க மடிந்து போகிறோம்னு சொன்ன வேளையில, எதுக்கு நீ மடிந்து போகிற, நான் கூட இருக்கேன் இல்ல. சமுத்திர பார்த்து சொன்னாரு, இறையாதை அமைதலாயிரு, அதட்டினார், அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய பட்சத்துல இருந்தா இயேசுவின் நாமத்தில் அதை அடக்கி ஆளுவதற்குரிய தேவ பலனை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையில அதை அடக்கி ஆளக்கூடிய ஒரு தேவ பலன்? நீரோட்டம் வந்தது, அதை அசைக்க கூடாமல் போயிட்டு, அசைக்கவே இல்லை. இதுக்கு வயசு முக்கியம் இல்லை, அனுபவம் முக்கியம் அல்ல, தேவனோட சார்ந்து இருப்பதுதான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அசைக்க கூடாமல் போயிட்டு. இன்னைக்கு அசைஞ்சிட்டு இருக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு வசனம்? இன்னைக்கு அசைஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை அசையாம உறுதிப்படுத்துகிற ஒரு கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்த சென்டென்ஸ் சொல்லுகிறது, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த காலையில நம்முடைய நம்பிக்கைய கிறிஸ்துவின் மேல வைப்போம், கிறிஸ்துவின் மேல வைப்போம். மற்ற எந்த காரியத்துக்கு மேலையும் உங்க நம்பிக்கையை பதிக்காதீங்க. பதிச்சிட்டீங்கன்னா விழுந்து போயிருவோம், நம்ம விழுந்து போயிருவோம். ஆகையினால நிறைய பேர்
விழுந்து கிடக்க காரணம் என்ன தெரியுமா? இவங்க நம்பிக்கையெல்லாம் ஏதோ கண்கண்ட சிலதுக்கு மேல வைப்பாங்க. ஆகையினால கடைசியா விழுந்து போய் துக்கத்துக்கு மேல துக்கம், வாழ்க்கையில கரையேற முடியாம இருப்பாங்க. இந்த காலை வேளையில விழுந்து போகிறவனை கைப்பிடிச்சு தூக்கி எடுப்புகிறவர் நம்முடைய தெய்வன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் ஆகையினால விழணும்னு அல்ல, ஏதோ சூழ்நிலையில விழுந்துட்டோம், சறுக்கிட்டோம், ஏதோ சூழ்நிலையில விழுந்துட்டோம். விழுந்தவன் விழுந்தான்னு சொல்லாங்க, அவனை முடிஞ்சா கை தூக்கி விடுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு மனுஷன் விழுந்தான்னு நம்ம சொல்ல வேண்டாம். அவங்களுக்கா தெய்வ சமூகத்துல கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமே. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில அந்த ஆத்மாவை காப்பாற்றுங்க, அந்த ஆத்மாவுக்கு உதவி செய்யுங்க, அந்த ஆத்மாவுக்கு இரக்கம் செய்யுங்க. அவங்க அதுக்கு பாத்திரவானா இருந்தால் அந்த ஜெபம் அங்கே கிரியை செய்யும். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அவர்கள் அந்த ஜெபத்துக்கு பாத்திரவானாய் இருந்தால், நம்ம விழுந்தவனுக்கா ஜெபிக்கும்போ அவன் அந்த ஜெபத்துக்கு பாத்திரவானாய் இருந்தா அந்த ஜெபம் அங்கே அவனுக்கு பலன் செய்யும். இல்லைன்னா கர்த்தர் அதற்குரிய பலன் அங்க கொடுத்துருவாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதுல சொல்லுகிறது, ஏன்னா அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அடுத்து சொல்லுகிறது, என் வார்த்தைகளை கேட்டும், வாசிங்க, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய். அஸ்திபாரம் இல்லாமல் மேலோட்டமான வாழ்க்கை. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வசனத்தை நன்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்திபாரம் உள்ள வாழ்க்கை என்னத்தான் வந்தாலும் அது கிறிஸ்துவில நிலைத்து இருக்கும். அஸ்திபாரம் இல்லாத வாழ்க்கை அது அதுல சொல்லி இருக்கிறது, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது. பிரைஸ் தி லார்ட். மற்றது அசையாமல் நின்றது, இது விழுந்தது. இதான் வித்தியாசம். சின்ன சின்ன காரியத்துல சிலர் விழுந்து போய் அப்படியே அலைஞ்சிட்டு நடப்பாங்க. என்னை யாரு காப்பாற்றுவது, என்னை யாரு விடுவிப்பது, எனக்கு யார் உதவி செய்வது, இப்படியே மைண்ட் சஞ்சலப்பட்டுட்டு ஓடிட்டே இருக்கும். கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் இருந்தா அது அப்படியே உறுதியா நிற்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இல்லாதது என்ன செய்யுமா? மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். சின்ன ஒரு மழை அடிச்சா போதும், நீரோட்டம் வந்து மோத கூட வேண்டாம், அந்த வீடு தானே விழுந்து போகும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்து அழிஞ்ச பிறகு கண்ணுநீர் விடுவதை விட விளக்க முன்ன நீ உணர்ந்தேன்னா உனக்கு இரக்கம் தேவனிடத்துல இருந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இந்த நாட்கள்ல கொஞ்சம் ஒண்ணு கவனிக்கணும். நம்ம யாரு, நம்ம அதை அறிஞ்சிருக்கணும். நம்ம யார்? நம்ம கர்த்தருக்காய் ஜீவிக்கிற தெய்வ பிள்ளைகள். நமக்குள்ள சில மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகையினால அவன் பார்த்தான், பாத்தீங்களா, சபிப்பதற்கு காசு கொடுத்து அவனை கொண்டு வருகிறாங்க. சபிப்பதற்கு அவன் வந்து மலைக்கு மேல நின்று பார்க்கிறான். காளையை பலியிட்டுட்டு மலைக்கு மேல நின்று பார்க்கிறான். என்னாகுமா 23-24 அதிகாரம் வீட்டுல போய் வாசிங்க. அதுல சொல்லி இருக்கு, மேல நின்று பார்க்கும்போ அவன் சொல்றான், அவர்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த பகுதிய 49ஆம் வசனம், என் வார்த்தைகளை கேட்டும் கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல். அஸ்திபாரம் நமக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி வாழணும்னா அஸ்திபாரம் வேணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நீங்க கட்டி எழுப்பப்படணும். அதுக்குதான் எபேசு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்ட வேண்டும்னு சொல்லி இருக்கு. ஆவிக்கேற்ற மாளிகையாய் இசைவாய் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதான் அஸ்திபாரம். ஆதி நாட்களில்
கிரயம் செலுத்தி காத்திருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். இன்னைக்கு ஏதோ பைபிளை எடுத்துட்டு சர்ச்சைக்கு போனதும் நானும் விசுவாசின்னு சொல்ற லெவலுக்கு வந்துட்டு காலமும் காலமும் இல்ல. இதுக்கு பின்னால இயேசு உங்களுக்காய் எனக்காய் கிரயம் செலுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நூற்றாண்டுகளானாலும் இயேசு கிரயம் செலுத்தின ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்வுல இருக்குமானால் அதனுடைய மேன்மை, அது எவ்வளவு காற்றோட்டம் வரட்டும், எவ்வளவு நீரோட்டம் வரட்டும், எவ்வளவு போராட்டம் வரட்டும், அது இடிக்குமே தான். அது இடிச்சிட்டு தான் இருக்கும், அது இடிச்சிட்டு தான் இருக்கும், அது அடிச்சிட்டு தான் இருக்கும். ஆனா விழாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். விழக்கூடாதுன்னா விசுவாசிகள் விழுந்து போக கூடாதுன்னா விழவே கூடாது. அது விழாம திடமாய் நிலை நின்றது. காரணம், அது கண்மலையின் மேல் கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை கூட ஒண்ணு வாசிங்க சீக்கிரமா. உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 10 முடிய உள்ள வேத வசனங்கள். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 5 முதல். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நீங்கள் அக்கினிக்கு பயந்து. கர்த்தருடைய வார்த்தை சும்மா பிரசங்கம்னு சொன்னா ஏதோ 4 புக்கை பார்த்து அதை இப்ப புக்கு பார்க்கிற தவறல்ல. ஜனத்தினுடைய இன்றைக்கு ஆத்துமாக்களுக்கு எது தேவை? ஒருவேளை இன்னைக்கு மத்தியானத்து மேல இல்லைன்னா நாளைக்கு ஒரு ஆத்மா விழுந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அப்போ விழாதபடி நிற்பதற்கு தான் இன்னைக்கு கர்த்தர் அந்த வார்த்தை தருகிறாரு. நீங்கள் கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போட்டா நீரோட்டம் வந்து மோதி அடித்தாலும் உங்களை தள்ளிட்டு போகாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, உங்களை தள்ளிட்டு போக முடியாது. எவ்வளவு தான் இந்த பக்கம் தள்ளி பார்த்தாச்சு, சரீர ஆரோக்கியத்துல தள்ளி பார்த்தாச்சு, அதால தள்ளி போடவே முடியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தொழில்ல கை வச்சு தள்ளி பார்த்தாச்சு, தள்ளி போடவே முடியல. வர வேண்டிய நன்மைகளை எங்கெல்லாமோ இடர்ச்ச பண்ணி பார்த்தான், ஒன்னும் பண்ண முடியல. பரதூஷணம் சொல்லி பார்த்தாங்க, ஒன்னும் பண்ண முடியல. தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கி பார்த்தாங்க, ஒன்னும் பண்ண முடியல. அது விழாதபடி நிக்கணும்னா என்ன வந்தாலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாருன்னு சொல்லுகிற அந்த தைரியம் இருந்தா விழாம அதை நிற்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மோசே சொல்றாரு, இது சும்மா வெறும் ஒரு வார்த்தை அல்ல, பாரத்தோடு சொல்றான். உன் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ண உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வீட்டுல போய் வாசிங்க மீதி பகுதிய. தேவனுடைய வார்த்தைக்காய் மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவுல திறப்புல நின்றானா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்குரிய வார்த்தைக்காக, உங்க குடும்பத்துக்குரிய வார்த்தைக்காக எத்தனை பேர் இன்னைக்கு திறப்புல நிக்கிறீங்க? அல்லேலூயா. வேலை 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 வேலைன்னு சொல்லி பகல் முழுவதும் செய்கிறோம், அடுத்து ஓவர் டைம் செய்கிறோம். இதெல்லாம் நீங்க செய்யுங்க. ஆனா இதெல்லாம் ஒரு நிரந்தரம், அது கொஞ்ச நாளைக்கு தான். ஆனா அதுக்கு மேல நம்ம நிலைநிறுத்துகிற தெய்வத்தினுடைய பாதபீடத்துல நீங்களும் நான் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கழிந்த நாட்களில் ஒரு அனுபவம் உள்ள ஒரு முதிர்ந்த ஒரு தகப்பனார் விதமாய் சொன்னாரு, எந்த ஒரு பலமுள்ள மனுஷனையும், எவ்வளவு ஆரோக்கியமுள்ள ஒரு மனுஷனையும் ஆண்டவர் சின்ன ஒரு அசைச்சா பின்ன அவனால தப்பு வைக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரு, அதுதான் எனக்கு அது கொஞ்சம் அது உள்ள பதிஞ்சு.
நான் உடனே சொன்னேன், இது எல்லாருக்கும் பொதுவானது, இது சர்ச்சிலையும் சொல்ல தேவையானது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர் சொன்னாரு, நேரமெல்லாம் யாராவது ஜெபம் பண்ணணும், நீங்க பைபிள் வாசிக்கணும்னு சொன்னா அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பைபிள் வாசிக்கும் ஜெபம் பண்ணக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஜெபம் எல்லாம் வராது. சும்மா போய் இருந்து அப்படி அப்படி இருந்துட்டு எழும்பி போவோம், ஜெபம் பண்ணது போல பாசாங்கு காட்டிட்டு. ஆனா இப்போ ஒரு அசைவு வந்த பிறகுதான் இப்ப ஜெபம் தானே வருதான். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா நீரோட்டம் வந்து மோதும்போ நீரோட்டத்தை பார்க்க கூடாது, ஜெபம் நமக்கு தானா வரணும். இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஜெபம் தானாய் வரணும். ஜெபம் வந்துன்னா நம்ம அப்பதுல ஜெயிப்போம். அல்லேலூயா. ஜெபம் வராம சோர்வு குடிகொண்டால், அசதி குடிகொண்டால், நிர்விசாரம் குடிகொண்டால் நம்முடைய வாழ்க்கை, இந்த நீரோட்டம் நம்மை அழித்து விடும். அழியக்கூடாது. அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினால கர்த்தர் நம்மை ஜனிப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால வசனத்துல, கிருபையில, கிறிஸ்துவில வேரூன்றி கட்டி எழுப்பப்படுவோம். கர்த்தர் இந்த நாட்கள்ல உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை கூட வேகமா வாசிச்சுட்டு என்னுடைய வார்த்தையை சுருக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். எல்லா பிள்ளைகளும் எடுங்க. மத்தேயு 22. அபினேஷ், நீ எங்க தேடுத? எங்க இருக்கு? எங்க இருக்கு? எடுத்தியா? அந்த பழைய ஏற்பாட்டுல தான் இப்பவும் இருக்கான். உண்மை, நான் சொன்னதை அவன் கவனிக்கல, அதுதான் சம்பவம். இப்ப எங்க தேடணும், எது தேடணும்னு அவனே தெரியாம இருக்கான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், அதனுடைய 1 முதல் வாசிக்கலாம். இயேசு மறுபடியும் அவர்களோடு ஊமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனது இல்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். போதும், நிறுத்துங்க. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி ஏற்கனவே ஒரு முறை அழைப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு நபருக்கு வீட்டுல இப்ப விவாகம் நடத்தினவர்களுக்கு, அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கோ சகோதரர்களுக்கோ விவாகம் நடத்தினவர்களுக்கு நான் சொல்லுகிறது லகுவாய் புரியும், மற்றவங்களுக்கு இனி நடத்தும் புரியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு, நம்ம தேசத்துல எல்லாருக்கும் விவாக அழைப்புதல் கொடுப்ப மாதிரி என்ன செய்வோம், எல்லாருக்கும் வர விவாக சீட்டு, திருமண அழைப்புதல் கொடுப்போம். கொடுத்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்ன, 4 நாளைக்கு முன்ன ஒரு ரவுண்ட் என்ன செய்வோம், பக்கத்துல உள்ளவங்களை எல்லாம் வீடு வீடா போய் என்ன செய்வோம், ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்ன சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இந்த சென்டென்ஸ் கேட்க புதுசா இருக்கும். இந்த பிடாவேல உள்ள எல்லாரையும் விழிச்சாங்க. கேட்டிருக்காங்க இந்த வார்த்தை. இந்த பிடாவேல உள்ள எல்லாரையும் ஒரு ரவுண்ட் என்ன செய்யணும், அக்கா நீ வரணும், அண்ணன் வரணும், தம்பி வரணும், அண்ணன் வரணும். ஒரு மாதிரி அறகுறையா மனசுல வருத்தம் இருந்தா கூட சீட்டை கொடுத்துட்டு நம்ம திரும்பவும் ஒரு வாட்டி என்ன செய்வோம், அவங்கள ஜஸ்ட் ஒண்ணு கூப்பிடுவோம். எதுக்கு தெரியுமா? அவங்க எல்லாரும் வரணும். காரணம், நம்ம வீட்டுல ஒரு விருந்து ஆகார ஆயத்தம் பண்ணுவோம். இவங்க எல்லாம் வந்தாதான் இதை சாப்பிட்டு காலியாக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மற்றுள்ள காரியம் அது வேற, அது தனி செக்ஷன். நம்ம கூப்பிட்ட எல்லாரும் வரணும்னு விரும்புவோம். இயேசுவும் இதைத்தான் விரும்புறாரு. பிரைஸ் தி லார்ட். யாரையும் வெறுக்கணும், ஒதுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பல. அதுல சொல்லுது, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு அழைத்து வரும்படி, வர சொல்லும்படி தன் ஊழியக்காரரை அனுப்பினார்.
அழைக்கப்பட்டவர்களை ஒருக்கா கூப்பிட்டவங்களை திரும்பவும் போய் கூப்பிடுவதற்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போ ஆண்டவர் ஆத்துமாக்கள் மேல், குடும்பங்கள் மேல், பிள்ளைகள் மேல் எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஏற்கனவே ஒரு அழைச்சாச்சு, திரும்பவும் போய் கூட்டிட்டு வருவதற்கு கர்த்தர் அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனா அவர்கள் என்ன சொன்னாங்களாம், அப்பொழுது அவன் வர மனதில்லாத இருந்தாங்க. மனசே இல்ல. நிறைய பேருக்கு இன்னைக்கு சர்ச்சுக்கு வர மனசு இல்ல. கேட்டா சொல்லணும், காலத்தை ஒரு மாதிரி அப்படி 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 இப்படி. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எந்த மழையாகட்டும் வேலைக்கு போவாங்க, எந்த மழையாகட்டும் குடும்பத்துல ஒரு அலுவல் காரியமா வேகமா ஓடுவாங்க. ஆனா மழை வந்தா லேசா ஆராதனை சமயம் மழை கரெக்டா வரும், நீ போட்டான். ஆனா அதை சாரமாக்காம வருகிறவங்க இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னைக்கு நீ போண்டான் லேசா ஒரு மூக்கு அடைச்சா போதும், ஜலதோஷம் வந்தா போதும், இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு போகண்டாம். பிரைஸ் தி லார்ட், இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. இயேசு அவர்களை மறுபடியும் அழைப்பு கொடுக்கிறார் வருவதற்கு. அவர்களுக்கோ மனதே இல்ல, மனசு இல்ல. மனதிலே வெளியிருந்தால் வனத்திலும் குடியிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட், மனதிலே வெளியிருந்தால் வனத்திலும் குடியிருக்கலாம். மனசு இல்ல. ஆராதனைக்கு வர பலவீனம் ஒரு இடைஞ்சல் அல்ல. சில பலவீனங்கள் உண்டு, அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லா பலவீனமும் ஆராதனைக்கு வர தடை இல்லை. சிலருக்கு கை லேசா வலிச்சா போதும் அன்னைக்கு சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஆனா ரெண்டு கையே இல்லாதவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க. அல்லேலூயா. சிலருக்கு காலு லேசா களைப்பு இருந்தா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஆனா ரெண்டு காலு இல்லாதவங்க சர்ச்சில் வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர்களுக்கு மனதில்லை. பிரைஸ் தி லார்ட். அதோட பின்னால ஒரு வசனம் இவ்விதமா சொல்லியிருக்கோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் வாசிங்க. இந்த ஒரு பகுதியையும் பேசிட்டு நான் முடிக்கிறேன். லூக்கா 14. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி. நல்ல சரீர சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார், நல்ல பலனை கொடுத்தார், நல்ல தொழில் வருமானத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அவன் இதெல்லாம் வச்சு என்ன வாங்கினான்? ஹலோ, என்ன வாங்கினான்? ஒரு வயல் வாங்கினான். வயல் வாங்கினவன் ஆராதனை கட்டடிச்சு எங்க போறான்? ஆராதனை கட்டடிச்சு எங்க போறான்? நீங்க எல்லாரும் வந்தீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வயல் வாங்கினவன் ஒருத்தன் அகத்தியமா கண்டிப்பா என்ன போனோம். வாங்கின பிறகு இடவாடு கழிஞ்ச பிறகு, நேற்றுதான் இடவாடாச்சு, இன்னும் கண்டிப்பா போனோம். போ வயலுக்கு போ. அவன் என்ன சொல்றான்? என்னை, சத்தமா சொல்லுங்க, என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்த வசனம். வேறொருவன் 5 ஏர் மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க. அதை சோதிக்க நான் வயலு. அவன் வயலு வாங்கினான், இவன் வயலு உழக்குவான். 5 ஏர் மாடுகளை வாங்கினேன், 5 ஏர் மாடுகளை வாங்கினேன், அதை சோதிச்சனும். சந்தையில போய் நேற்று மாடு வாங்கினேன், இன்னும் கண்டிப்பா மாடு இந்த கலப்பையில கழுத்தை கொடுத்து இழுத்துட்டு உழுது மறைச்சிட்டு போகுதான்னு சொல்லி என்ன செய்யணும்? ஆராதனை கட்டடிச்சு உழுது அந்த நிலம் நல்லா விளைஞ்சது போல எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். ஆராதனை கட்டடிச்சு வயலுக்கு போய் அதுல நன்மை அனுபவிச்ச மாதிரி ரொம்ப ஒன்றும் தெரியல. பைபிள்ல சொல்லி இருக்கு, அது மாவு நிறைய வேண்டிய சமயம் ஆண்டவர் சாவியை கர்த்தர் அனுப்புவாராம். எத்தனை பேர் வாசிச்சிருக்கு? பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். மாவு நிறைய வேண்டிய சமயம் ஆண்டவர் சாவியை ஆக்கி விடுவாராம். நல்லாதான் வளரும்,
நல்லாதான், நல்ல துளுதுளா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா அது குடமாற சமயத்துக்கு ஒன்னே 1 மாசம் வெயிலா இருக்கும், இல்லை 1 மாசம் வெயிலா இருக்கும், மழையா இருக்கும், இல்லைன்னா ஒரு காற்றை கத்தர் அனுப்பி விட்டுருவாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் வயல் வாங்கினானா வயலுக்கு போனானா, ஒருத்தன் 5 ஏர் மாடு வாங்கினானா அதை கொண்டு சோதிக்க போனானா. அடுத்தவன் வாசிங்க. வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன். கல்யாணம் கட்டினானா, அவன் என்ன செய்யறான்? நான் சர்ச்சுக்குன்னு வரக்கூடாது, நேற்று தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த சாக்கு போக்கு ஒண்ணு ஆண்டவருடைய சமூகத்துல செல்லுபடி ஆகாது. ஒருவேளை பாஸ்டர் ஒருவேளை சரி பரவாயில்ல சகோதரா, அடுத்த வாரங்களும் வாருங்கன்னு சொல்லிட்டு நான் போவேன். ஆனா கர்த்தர் இத அடுத்து வாசிங்க, கண்டினியூவா வாசிங்க, அப்பதான் தெரியும். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து நடத்துங்க, மன்னிப்பு கேட்டான். ஆண்டவர் கோபப்பட்டாரு. அப்ப மன்னிப்பு கிடைச்சா கிடைக்கலையா? மன்னிப்பு கிடைச்சா கிடைக்கலையா? நீங்க தான் சொல்லுங்க. ஒரு ஆளு கூட ஒரு தப்பு செய்தோம், பாஸ்டர் ஆனாலும் விசுவாசி ஆனாலும் தவறுகிறது இயல்பு. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தவறுல விழாத யாரும் இருக்க முடியாது. மனுஷனா பிறந்த எல்லாரும், அது பாஸ்டர் ஆனாலும் பாஸ்டர் பிள்ளைகளானாலும் விசுவாசி ஆனாலும் விசுவாசிகளுக்கு பிள்ளைகளானாலும் தப்பே பண்ணல. 100% அப்படி தெளிஞ்சு பூரணம் யாருக்காவது சொல்ல முடியுமா? யாருக்கும் சொல்ல முடியாது, யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா இவன் அறிஞ்சு செய்யறான். பாருங்க, இன்னைக்கு சர்ச்சில் ஆராதனை, இன்னைக்கு சர்ச்சில் முக்கியமான நாள், இன்னைக்கு கர்த்தர் எனக்கு அழைப்பு கொடுத்த நாள், நான் போய்த்தான் ஆகணும். அந்த எண்ணம் இல்லை. ஒரு நாள் போகாட்டா என்ன, ஒரு நாளாக்கி வராட்டா என்ன சொல்லிட்டு ஒருத்தன் வயலுக்கு போனான், ஒருத்தன் வாங்கின மாடையும் கொண்டு உழுவதற்கு போனான், ஒருத்தன் விவாகமாகி குடும்பமா வீட்டுல சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். பைபிள்ல அந்த வேலைக்காரன் அந்த ஆண்டவரிடத்துல சொல்றான், ஆண்டவரே இப்படி இப்படி இருக்கையா. அவர் சொல்றாரு, அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன் வேகமா வாசிங்க. பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் கோபப்பட்டார் சொன்னதும். அப்போ தெய்வ சமூகத்தை அலட்சியம் பண்ணி போனதற்கு மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு உண்டோ இல்லையோ என்பது அந்த வசனத்திலே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சாரா இல்ல நீ அடுத்து வான்னு சொன்னா ஓகே, ஆண்டவர் கோபப்பட்டாருன்னா அதுக்கு மன்னிப்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் செய்தா இம்மையிலும் மறுமையிலும் என்ன இல்லை? மன்னிப்பு இல்லை. அப்ப தெய்வம் கொடுத்த அழைப்ப அலட்சியம் பண்ணினாலும் அதே இதுதான், அதுக்கு மாற்று கருத்து இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ தெருவீதியில போய் சுற்று வட்டாரத்துல போய் நீ என்ன செய், சீக்கிரமாய் போய் ஏழைகள் பணம் உள்ளவனை கர்த்தர் தள்ளியாச்சு, இப்ப ஏழையை கர்த்தர் கையில எடுக்கிறாரு. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்ப பணத்தை வச்சு பெருமை பாராட்டினவன் அவன் விழுந்தாய், எங்கேயோ கிடக்கிற ஒரு சிறியவனை கர்த்தர் கையில் எடுக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். யாக்கோபிலே சொல்லுகிறது, உயர்ந்த சகோதரனை தாழ்ந்தவனை உயர்த்தினதற்காக கர்த்தரை துதிக்கணும், உயர்ந்தவனை கர்த்தர் தாழ்த்தினதற்காக அதற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட். ஏழைகளையும் அடுத்து சொல்லுது, வாசிங்க. ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும். ஊனன், ஏய் நமக்கெல்லாம் நல்ல கை இருக்கு, நமக்கு கை அடிக்க முடியல. சிலவங்களுக்கு கை இல்ல, அவங்க எல்லாம் படுற பாடு கை அடிக்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஊனமற்றவர்கள் இருக்கிற இடத்துல பல முறை நான் போயிருக்கேன், ஆகையினால எனக்கு தெரியும்.
இந்த ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு இருக்கிற இந்த மடம்னா அந்த அவங்க வசிக்கிற இடத்துல நாங்க சில முறை அந்த ஆகாரம் கொடுப்பதற்கு போயிருக்கோம். மற்றவர்கள் கொடுக்கும் போதும் என்னை கூப்பிட்டு நான் கூட போயிருக்கேன். நாங்களும் ஒரு விசை கொடுக்க போயிருந்தோம். ஊனமுற்ற பிள்ளைகள், கை கால் இல்லாதவங்க, வியாதி உள்ளவங்க, கண்ணு இருக்கு, பார்வை இல்லை, எப்போதும் கண்ணுல இருந்து சீழ் வாஞ்சிட்டே இருக்கும், காது சரியா இருக்காது, மூக்கு சரியா இருக்காது, வாய் சரியா இருக்காது, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அநாத பிள்ளைகள், ஊனமுற்ற பிள்ளைகள், கால் இருக்காது, அந்த பிள்ளைகள் நரங்கி வரும், கை சரியா இருக்காது. ஆனா இந்த ஆகாரத்தை வச்சுட்டு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. கை இல்லாத சூம்பின கை உள்ள பிள்ளைகள் அந்த அவங்க எவ்வளவு தெளிவா கை கூப்பி நிப்பாங்க தெரியுமா? அந்த பிள்ளைகள் இந்த ஆகாரத்துக்கா ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த ஆகாரத்தை கொடுப்பாங்க. அந்த பிள்ளைகள் நான் உற்று கவனிச்சேன். சில பிள்ளைகள் நான் கண்ணு திறந்து பார்த்தேன், உண்மையை சொல்றேன். அந்த சில பிள்ளைகளினுடைய கண்களில் இருந்து கண்ணு நீர் அப்படி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஜெபத்தை ஒரு பிள்ளை சொல்லி கொடுக்கும், அந்த எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து அந்த ஜெபத்தை சொல்லுவாங்க. தெய்வ பிள்ளைகளே, நம்ம இத்தனை வருஷம் விசுவாசியா இருந்த நமக்கு எவ்வளவோ விலை மதிக்கத்தகாத நல்ல நல்ல ஆகாரங்கள் மேஜையில வருது. உனக்கு ஒரு அன்னதானம் இருக்கான், நீ சாப்பிட்டுட்டு அலப்பி குழப்பி தள்ளிட்டு போற. இவ்வளவு தேவைன்னு அவ்வளவுதான் நீ பானையில இருந்து எடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆகாரத்தை நான் இதுல எல்லாம் நான் பாஸ்டர் தான், எனக்கு இதுல பொறுமையே கிடையாது. வீட்டுல இடையிட பயங்கர வாக்குவாதம் சண்டையும் வரும், கையெல்லாம் விறுவிறா வரும், அடிச்சு கேட்டி வச்சு கொடுக்க. ஆகாரம் வீணாக்க கூடாது. இன்னைக்கு நம்ம 3 வேளை அழிச்சு தள்ளுகிறோமே, ஒரு வேளை ஆகாரம் இல்லாம எத்தனையோ கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் உண்மையை சொல்றேன், நானும் அதுல ஒரு வருஷங்களுக்கு முன்ன கஷ்டப்பட்டவன். நான் அனுபவத்தோட சொல்றேன். தேவையா 2 தோசையா 2 தான் எடுக்கணும், 1 தேவையா 1 தான் எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எல்லாம் எடுத்து அலப்பி குழப்பி, சாப்பிட்ட பாதி சாப்பிடாத பாதி அலப்பி குழப்பி பின்ன அப்படியே போட்டுட்டு சிலர் போவாங்க. நிர்விசாரம், நிர்விசாரம், நிர்விசாரம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பத்திரமா இருந்தா ஒன்றில் இன்னைக்கு உபயோகப்படும், இல்லைன்னா நாளைக்கு உனக்கு உபயோகப்படும், இல்லைன்னா யாருக்காவது கொடுக்கலாமே. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால்தான் சர்ச்சில் ஒரு பங்கன் வச்சா கூட ஆகாரம் விளம்பப்போ நான் சொல்லுவேன், 1 கூட மீதி வைக்காதீங்க, எல்லாத்தையும் நீங்க பங்கு போட்டு கொண்டு போங்க. பிரைஸ் தி லார்ட். வேஸ்ட் ஆகக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது. யாரோ பாடுபட்ட காசு மட்டும் இல்ல, நம்ம வீணாக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனக்கு அதுல வெட்கம் ஒண்ணும் கிடையாது. நான் யாரையாவது கூப்பிட்டு இதை எடுத்துட்டு போங்க ஐயா, நீங்க சாப்பிடுங்க, என்ன பக்கத்துல யாருக்காவது கொடுங்க, வீணாக கூடாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த கையில்லாத பிள்ளைகள் அந்த அப்படின்னா அதை கண் கொண்டு கண்டாதான் தெரியும். அதை பார்க்கும் போதே நமக்குரிய அந்த உள்ளான மனசுக்கு, மனசாட்சி உள்ளவனுக்கு உடைவு வரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் அழுதுட்டு அந்த ஜெபம் ஒரு பிள்ளை சொல்லி கொடுக்கும், வார்த்தை தெளிவா வராது, உச்சரிப்பு தெளிவு இருக்காது. அந்த சொல்லுகிற பிள்ளையும் பயபக்தியோட நின்று ஜெபிக்கும், சொல்லுகிற பிள்ளைகளும் அப்படியே பயபக்தியோட. சில பிள்ளைகளும் பேச்சே வராதையா, நாவல வார்த்தை வராது, வா பேச தெரியாது, ஆனாலும் வாய் அசையும். இவ்வளவு பெரிய நாவும் இவ்வளவு பெரிய வாயை தந்து ஜீவனோட வச்சிருக்காரு, உனக்கு ஒரு அல்லேலியா சொல்ல வாய் திறக்கல இன்னைக்கு. அல்லேலூயா. உனக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல வாய் திறக்கல. ஒரு இடத்துல நீ போனா முன்பந்தியில நின்று லீடரை போல நீ கையடிச்சு காலடிச்சு நடத்துற, சர்ச்சில் வந்தா ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல உனக்கு போக்கல்ல. கர்த்தர் மன்னிப்பாரா? மன்னிப்பாரா? யோசிங்கய்யா. இவ்வளவு அவயவம் சீராய் செயல்படுது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு சீர்குலைஞ்சிருக்கு சரீர அவயவங்கள், அத்தனையும் சீராய் செயல்படுது. அல்லேலூயா.
நம்ம சரீரத்துல ஒரு அவயவத்தை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டா, இல்லைன்னா கொஞ்சம் கர்த்தர் டைட் பண்ணி விட்டா, கொஞ்சம் இறுக்கி பிடிச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்? சீராய் செயல்படுது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உணர்வு வரட்டும். நம்ம யாரு, நம்ம எப்படி கர்த்தர், தாவீது சொல்றான், அதிசயமாய் என்னை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதில் சொல்லுகிறது, அந்த வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. ஏழைகளையும் ஊனர் சப்பானி குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார். எல்லாரையும் கூட்டியாண்டா. கண்ணு தெரியாத விஷயம் இல்லை ஆண்டவருக்கு. கண்ணு இல்லாதவன் ஆண்டவருக்கு வேணும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஊனனும் கர்த்தருக்கு வேணும், குருடு பிடிச்சதும் கர்த்தருக்கு வேணும். யாரையும் ஒதுக்காதீங்க, எல்லாம் தேவாலயத்துல வரட்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடங்கள்ல போகும்போ சிலரு வஸ்திரம் துவைச்சு போடக்கு கையில பலன் இருக்காது, ஏதோ இருக்கிறத உடுத்துட்டு வருவாங்க. பக்கத்துல இருக்கும்போ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். சின்ன வாசனைகள் வரும், வரத்தான் செய்யும், நிச்சயம் வரும், வரத்தான் செய்யும், நிச்சயம் வரும். நம்ம மாதிரி அவங்கள ஸ்ப்ரே அடிச்சு அவங்கள நல்ல கிராண்டா வர முடியுமா? எல்லாருக்கும் அப்படி வர முடியாது. சகிப்புத்தன்மை இருக்கா? பிரைஸ் தி லார்ட். நம்ம குற்றம் சொல்றோம், அவன் நார துணி போட்டுட்டு வந்தா, நீ சொல்லி காட்டாத, முடிஞ்சா போய் அதை துவைச்சு போட்டு கொடு. அதுதான் பணிவிடை ஊழியம். பிரைஸ் தி லார்ட். நிற்கலாம்.